எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. சார், டிஎன்டெட் வொர்க்கிங் டீச்சர்ஸ் 2026க்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதே போல காமன் டிஎன்டெட் 2026க்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமன் டிஎன்டெட் அறிவிப்பு வெளியாக போகுது. மே மாதம் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. மார்ச் மாதம் போயிட்டுருக்கு. இன்னும் 10 நாளில் அடுத்த மாதம் ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கும் அறிவிப்புக்கும் பிட்வீன் ஒரு மாதம் தான் இருக்குது. இப்போ நினச்சோம் அப்படின்னா நீட்டாக எங்களுக்கு தெரிஞ்சு டெய்லி ஒரு 4 to 5 ஹவர்ஸ் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா வர இருக்கிற டிஎன்டெட் பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிவிட்டு குவாலிஃபை ஆகிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அடுத்து நம்ம நியமன தேர்வாகிய எஸ்ஜிடி தேர்வு படிக்கிறதாகட்டும், இல்லை வந்து யூஜிடிஆர்பி, அதாவது பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி தேர்வு படிக்கிறதாகட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதற்கு முன்னையே நமக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு ஒர்க் இருக்குங்க. நீட்டாக நம்மளுடைய லைஃப் வந்து ரன் பண்ணுறதுக்கு அந்த டெட் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, உங்களுக்கான ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரிலாக்ஸாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு ஒர்க் கிடச்சிரும். நீங்கள் ஒர்க்கு போயிட்டு அடுத்து வந்து நீட்டாக எஸ்ஜிடி, இப்போ பேப்பர் 1 கிளியர் பண்ணிட்டீங்களா? எஸ்ஜிடி சார் செகண்டரி கிரேட் டீச்சர் பேப்பர் 2 கிளியர் பண்ணிட்டீங்களா? நீட்டாக பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யார்கிட்டயாவது சர்டிஃபிகேட் இருந்தால் கூட நீட்டாக நீங்கள் போய் ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தாங்க வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே போல் பாடம் எடுப்பாங்க, பாடம் படிப்பாங்க. நீட்டாக வேலைக்கு போய் அடுத்தடுத்து அப்டேட் ஆகிடுறாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதானே. நம்ம டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறனால அது உங்களுக்கான ஒரு பெனிஃபிட் தான். ஸோ பயன்படுத்திக்கங்க. அதே போன்று பாஸ் மதிப்பெண்கள் 60ஆக குறைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026 முதல் குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் தேர்தலுக்கு பின்னர் தான் நம்ம எதையுமே உறுதியாக சொல்ல முடியும். 2025 ஆண்டு முதல் குறைப்பாங்களா என்பது அப் டு ஒரு நாலேஜ். அதை பற்றி எந்த அஃபிஷியல் அப்டேட்டுமே இல்லை. நம்ம அதற்காக வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது டைம் வேஸ்ட் அப்படிங்கிறது தான் தோணுது. ஏன்னா அதற்கான கோரிக்கைகள் எல்லாமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எடுத்து வைத்துட்டோம். ஸோ இப்போ தேர்தலுக்கான தேதியும் வெளியிட்டாங்க. ஸோ இந்த ஒரு 1 or 2 months அப்படியே தேர்தலுக்கானதாக போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கான அப்டேட் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான். எங்களுக்கு கிடைச்சாலும் கண்டிப்பாக நாங்களும் அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்களும் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் 2025 எழுதிட்டு குவாலிஃபை ஆகலை அப்படின்னா அடுத்த டிஎன்டெட்டு கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிக்கோங்க. வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா முன்ன சொன்னது போல தான் அந்த டிஎன்டெட் சர்டிஃபிகேட் வச்சு உங்களோட லைஃப் ரன் பண்ணுறதுக்காவது உதவும். இல்லை சார், நான் எனக்கு வந்து தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வு எழுதுறதுக்கு நான் பிஓ போன்ற தேர்வை நான் வந்து சூஸ் பண்ணி எழுதுறேன் அப்படின்னாலுமே சூஸ் பண்ணுங்கள். எந்த தேர்வு எழுதுறதாலும் சரி, டிஎன்டெட் சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கிறது நமக்கு ஒரு பிக்கஸ்ட்டு பேக்கப்புங்க. அது வந்து இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் சரி அது உங்களுக்கு துணையாக இருக்கும். அனுபவத்தில் சொல்கிறோம். ஸோ எங்கள் தரப்பில் இருந்தும் டிஎன்டெட்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் நம்மகிட்ட படித்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. டெய்லி ஒரு 4 to 5 ஹவர்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட புத்தகம் இருக்கணும், மெட்டீரியல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது உங்களுடைய ஒரு விருப்பம். எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா பாயிண்ட்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? பேப்பர் 1 பேப்பர் 2 வெறும் 243 மட்டும்தான். எங்களால் முடிந்த அளவுக்கு குறைந்த கட்டணத்தில் போட்டிருக்கோம். வெற்றி பெற வைத்திருக்கிறோம். அந்த வகையில் ஜஸ்ட் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். நீங்கள் இஃப் சப்போஸ் வந்து ரெஸ்பெக்டிவ் ஒர்க் போகிறீங்க, இல்லை ரெஸ்பெக்டிவ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, அதுதான் டெய்லி 4 to 5 ஹவர்ஸ் படிங்க போதும். அதே போன்று டிஎன்டெட் படிக்கிறோம் அப்படிங்கிறனால டிஎன்டெட் மட்டுமே படிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் பேப்பர் 1 படிக்கிறீங்க அப்படின்னா லைக் பேரலாக எஸ்ஜிடியும் படிங்க. பேப்பர் 1 படிக்கிறவங்க எஸ்ஜிடியும் படிங்க. பேப்பர் 2 படிக்கிறவங்க யூஜிடிஆர்பியும் படிங்க. ஏன்னா அறிவிப்பு வந்த பிறகு அந்த 3 மாதத்தில் படிக்க முடியாதுங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பினையும் குறைவாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே நமக்கு 10 யூனிட், ஒரு வாரம் 1 யூனிட் படித்தால் கூட 10 வாரம் 10 யூனிட் ஆகிடுது. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் வேறு இருக்குது. அப்ளிகேஷன் போட்டுட்டாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கே நம்ம 5 to 10 days ஆகிடும்ல ஜென்ரலாக. ஸோ அறிவிப்பு வருவதற்கு முன்னதாகவே நீங்கள் டிஎன்டெட் படிக்கும் போது ஜென்ரலாக இப்படி தான் சொல்லுவாங்க. டிஎன்டெட் படிக்கும் போது எஸ்ஜிடியும் நீங்கள் பேரலாக படிச்சுக்கோங்க. டிஎன்டெட் பேப்பர் 2 படிக்கிறவங்க யூஜிடிஆர்பியும் அப்படி லைட்டாக படித்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் 2025 ஆண்டு எழுதிட்டு பாஸ் மதிப்பெண்கள் குறைப்பாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய கோரிக்கையை நம்ம நல்ல முறையில் வைத்துட்ருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் அடுத்த டிஎன்டெட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இஃப் சப்போஸ் மதிப்பெண்கள் 60ஆக குறைத்தாங்க, அது உங்களுடைய நம்பிக்கைக்கு குறைத்தாங்க அப்படின்னா ஸோ நம்ம பேட்சில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்படியே யூஜிடிஆர்பி உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி அப்படியே யூஜிடிஆர்பிக்கு உங்களுக்கு மாற்றி கொடுத்துடுவோம். அதே போன்று வந்து சார் நான் பிஇஓ ஜாயின் பண்ணுறேன், நான் டிஎன்டெட்டும் பண்ணுறேன், நான் பிஇஓவும் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ குறைந்த கட்டணத்தில் செய்து தர முடியுமோ அவ்வளோ குறைந்த கட்டணத்தில் செய்து தருவாங்க. அதே போன்று என்எஸ்டபிள்யூஎஸ் அகாடமி அப்படிங்கிறது ரெகுலர் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. சரிங்களா? ரெகுலராக நம்ம வந்து அப்படிங்கிற மாதிரி இல்லை. இது ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இல்லை. ஸ்டூடெண்ட்கான ஒரு சப்போர்ட், எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி, முடிந்த அளவுக்கு ரொம்ப 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 குறைந்த கட்டணத்தில் செய்கிறோம். நீங்கள் தர அமௌண்ட்டு எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸ்டு தான். இங்கே மெட்டீரியல் ரெடி பண்ணுறவங்க ஆகட்டும், டெஸ்ட் சீரிஸ் ரெடி பண்ணுறாங்கட்டும், எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸ்டு தான். ஏன்னா எங்களுக்கான ஒர்க் இருக்குது. ஸோ எங்களுக்கான கடமைகள் இருக்குது, எங்களுக்கான பொறுப்புகள் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்க, யூஜிடிஆர் மெட்டீரியல் வேணும், டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 8525049011 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எப்படி சார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ டிஎன்டெட் ஆகட்டும், யூஜிடிஆர்பி ஆகட்டும், பிஇஓ ஆகட்டும், எல்லாத்துக்குமே நமக்கு
சேம் இதுதான். ஜிபே ஆர் ஃபோன்பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011. ஸோ நிறைய பேர் நான் தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வு போகிறதுக்கு பிஓ கூட போகிறேன்னு சொல்கிறாங்க. தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் டிஎன்டெட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சராக நல்லதுங்க. நமக்கு எந்த வேலையுமே இல்லைனாலும் ஓகே, சரிங்களா? நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் போய் இது மாதிரி நான் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கேன். ஸோ நான் ஒரு குவாலிஃபைட் டீச்சர். ஸோ எனக்கு வந்து ஒரு ஒர்க் வேணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு ப்ரெஃபரன்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு உதவி. இது ஒரு அண்ணன் தம்பியாக தங்கைக்கு சொல்வது போல் நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த சர்டிஃபிகேட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா சார், எங்களுக்கான ப்ரெஃபரன்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த விஷயத்த சொல்கிறோம், சரிங்களா? ஸோ நம்மளுடைய அகாடமி ஸ்கேனர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக டிஎன்டெட் படிக்கிறவங்களும் மனசில் வச்சுக்கோங்க, அந்த சர்டிஃபிகேட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த சர்டிஃபிகேட்டு லைஃப் டைமுக்கான சர்டிஃபிகேட்டு. எங்கே போனாலும் உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, உங்களுக்கான ஒரு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது, சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருக்கலாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், சரிங்களா? அக்செப்ட் ப்ரெசென்ட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், லெட்ஸ் மூவ் ஆன் டு ஃபியூச்சர். அடுத்து என்ன அப்படிங்கிறத சொல்லி பார்ப்போம், சரிங்களா? ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.